என்ன பண்றீங்க? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக இன்று மீண்டும் டெல்லிக்கு நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். பொங்கல் விடுமுறைக்கு பிறகு அவர் இரண்டாவது முறையாக நாளை நேரில் ஆஜராக உள்ள நிலையில் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டுள்ளார். தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூரில் தாவேகா சார்பில் நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 41 நபர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சோகமான சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் சிபிஐ தலைமையகத்தில் விஜய் சுமார் 7 மணி நேரம் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. அன்றைய விசாரணையை தொடர்ந்து அடுத்த நாளும் ஆஜராக சிபிஐ அறிவுறுத்தியது. ஆனால் பொங்கல் பண்டிகை காரணமாக கால அவகாசம் கோரியதால் விடுமுறைக்கு பின் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்று சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி புறப்பட்டுள்ளார். நாளை காலை மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் அவர் ஆஜராக உள்ளார். சிபிஐயின் முக்கிய கேள்விகள் விசாரணையில் சிபிஐ முக்கியமாக கீழ்கண்ட அம்சங்களில் கவனம் செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது நேர தாமதம், மதியம் வர வேண்டிய விஜய் இன்று இரவு 7 மணிக்கு மேல் வந்ததே கூட்ட கட்டுக்காமல் போக காரணமாக இருக்குமா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் சார்பில் போதிய தன்னார்வலர்கள் மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருந்ததா, மாவட்ட நிர்வாகத்திடம் பெறப்பட்ட அனுமதியில் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக மக்கள் கூடியது ஏன், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது விஜயின் வாக்குமூலமும் விரிவாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அரசியல் முக்கியத்துவம் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் தீவிர அரசியல் இறங்கியுள்ள நிலையில் இந்த சிபிஐ விசாரணை தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசுக்கு தாவேகாவுக்கு இடையே நிலவும் அரசியல் மோதல்கள் மத்தியில் சிபிஐயின் இந்த நகர்வு மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது.